வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த எந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடிக்கடி நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஓகேங்களா, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது, நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா வீடியோவில் யூஸ் பண்ணுற கீழே ஒரு வாட்ச் வச்சுருப்போம். ஸோ அந்த வாட்சுக்கான ரிவ்யூ தான். ஓகேங்களா, நம்மகிட்ட ஆல்ரெடி இதை வாங்கி ஒரு 7 மாதம் அப்படின்றது ஆகிடுச்சு. ஸோ அந்த இது வந்துட்டு இப்போது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருவோம். ஸோ அந்த இந்த வாட்சை வாங்கலாமா அப்படின்றத பற்றியும் பார்த்துருவோம். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஃபயர்போல்ட் ஹண்டர் அப்படின்ற ஒரு பிராண்டு. அந்த இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 7 மாதம் ஆச்சு அப்படின்றனால கொஞ்சம் அந்த டப்பாலாம் கொஞ்சம் அழுக்காயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த 7 மாதம் ரிவ்யூ வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பேட்ரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 டேலேருந்து 2 டேஸ் அதிகபட்சம் நிற்கும். எப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த காலிங்கெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி டைம் எடுத்துக்குது. ஓகேங்களா, மற்றபடி பார்த்திங்கன்னா அது வந்துட்டு பேட்ரி அப்படின்றது நம்ம எதுலேயுமே கனெக்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்துட்டு இது தாங்குங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்திங்கன்னா இப்போ சார்ஜ் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாதி பேட்ரி ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்துட்டு நம்ம கால்ஸும் பேசிக்கலாம், அண்ட் தென் சாங்ஸும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு மியூசிக் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு ஆப்பாக நம்ம ரிவ்யூ பண்ணிடலாமா, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத. தென் இதில் யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. கையில் கட்டும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, இரிட்டேஷன் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, தென் இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க, ரவுண்டாக இருக்கும். இதில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்துட்டு லைனாக வரும். ஓகேங்களா, அப்படியே கீழே போனால் ஸ்டெப்ஸு, கேலரிஸு, எக்ஸசைஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்திருக்கும். அது கீழே ஸ்டெப்ஸோட டேட்டா கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் 7 டேஸுக்கான ரெக்கார்ட் எல்லாமே எவ்வளோ தூரம் நடந்தோம் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் அந்த வாட்ச் வந்துட்டு அதிகம் கட்ட மாட்டேன் அப்படின்றதுனால எனக்கு ரெக்கார்டு வந்துட்டு கம்மியாக இருக்குது. அடுத்து ஸ்லீப் மானிட்டரிங். ஓகேங்களா, இது நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம் அப்படின்றதுக்கான ஒரு டேட்டா பேஸை கொடுக்கும். ஸோ இதில் நமக்கு எவ்வளோ டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னா இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகேங்களா, நான் அந்த வாட்ச் அதிகம் கட்டுறதே இல்லை தூங்கும்போது, அதனால் நமக்கு அது காமிக்கலை. ஓகேங்களா, அதுக்கடுத்து ஹார்ட் ரேட் மானிட்டரிங். இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மாதிரி தான். இது வந்துட்டு நம்ம மெடிக்கல் பர்பஸுக்காக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால இது சும்மா நான் வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இது கொஞ்சம் சும்மா செக் பண்ணுறதுக்கு. அடுத்து கால்ஸு, இதை பார்த்திங்கன்னா மொபைலோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டயலர் வரும். ஓகேங்களா, அதுக்கடுத்து என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லாமே இங்கே வந்துட்டு ஒரு டேட்டா பேஸ் மாதிரி வரும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எல்லாமே வந்துடுச்சா. இதில் ரீசெண்ட்டு கால் கொடுத்துருப்பாங்க, டயல் பேடு கொடுத்துருப்பாங்க, கான்டாக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டயல் பேடில் வந்துட்டு நம்ம கால் பண்ணலாம். ஓகேங்களா, கால் பண்ணால் இதுலேயே இன்பில்டாக மைக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஹோல் இருக்கா, அந்த ஹோல்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம பேசுகிறதெல்லாம் ரிசீவ் ஆகும். அதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா, நம்ம வந்துட்டு அப்படியே பேசிக்கலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம என்னென்னலாம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. நம்ம அதிகம் 1-2 எக்ஸசைஸ் தான் பண்ணுவோம் அப்படின்றனால நம்ம வந்துட்டு 1-2 யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி நிறைய கொடுத்துருக்காங்க, நிறைய மோட்ஸ் எல்லாம். அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா, அதுக்கடுத்து எக்ஸசைஸ் ரெக்கார்ட்ஸு. இதில் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுவோம் அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. மேலேயே பார்த்திங்கன்னா டைமு கொடுத்துருக்காங்க, இப்போ என்ன டைம் ஆகுது அப்படின்லாம் இங்கே கொடுத்துருவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குங்க. அடுத்து நமக்கு இது பார்த்திங்கன்னா பிளட் ஆக்சிஜன் லெவல். இதில் நமக்கு எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது பிளட்டில் அப்படின்றத பற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் அதுக்கான ரீடிங்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்கும். ஓகேங்களா, இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவலில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கானது. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படின்ற எல்லாமே இங்கே வந்திருக்கும். பட் இதெல்லாமே நம்ம வந்துட்டு மெடிக்கல் பர்பஸுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதை வந்துட்டு சும்மா ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வெதர். இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம், இப்போ வெதர் வந்துட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டா என்னென்ன வெதர் எப்படி இருக்குது அப்படின்னுலாம் இங்கே ஒரு லிஸ்ட்டு மாதிரி காமிச்சிரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மெசேஜ் ஆப்ஷன். இதில் வந்துட்டு நமக்கு என்னென்ன மெசேஜெல்லாம் வந்திருக்கு அப்படின்லாம் இங்கே வந்திருக்கும். இதில் நம்ம ரிப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா, அதுக்கடுத்து கேமரா ஆப்ஷனு. இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கேமராவுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பட்டன் ஒன்று காமிக்கும். நம்ம லாங்லேருந்து ஒரு ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வந்துட்டு ப்ளூடூத் மூலமாக ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து மியூசிக் பிளேயர். இதில் மியூசிக் வந்துட்டு ப்ளே பண்ணலாம். இப்போ வந்துட்டு பிளேயர்னு சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சாங்ஸு மாற்றுறது, ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது இதெல்லாமே பண்ணிக்க முடியும். இங்கே வால்யூம் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்துட்டு கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்துட்டு எவ்வளோ வால்யூம் வேணும் அப்படின்றத ஸ்லைடரை வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை மாற்றணும் அப்படின்னா கேமரா ஆஃப் ஆயிரும். அதனால் நான் பேக் போய்க்கிறேன்.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் அப்படின்ற ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்ட்ரெஸ்டு, ஃபாலிங் அஸ்லீப்பு இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, டைமர் செட் பண்ணிக்குவோம். அதில் நம்ம வந்துட்டு ப்ரீத்தை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இன்ஹேல் பண்ணி அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ஹேல் பண்ணுற மாதிரி. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா, இதை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஆகிப்போம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான் அதிகமாகும் இதை பார்த்து பண்ணும்போது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஏஐ வாய்ஸ் இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த அசிஸ்டண்ட் எல்லாம் பேசுவோம் இல்லையா, அதெல்லாமே வந்துட்டு இது மூலமாக பேசிக்கலாம். இதுலேயே மைக் கொடுக்குறதுனால இதுலேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஆன்சரும் வரும், நம்ம கொஷினும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஸ்டாப் வாட்ச், டைமர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைம் செட் பண்ணிட்டு ப்ளே பண்ணிட்டோம் அப்படின்னா டைமர் ஓடும். அந்த டைமர் முடியும் போது அலாரம் அடிக்கும். வெயிட் பண்ணுங்கள், அலாரம் எப்படி அடிக்குதுன்னு காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் டைமர் முடிய போகுது. நமக்கு எப்படி அலாரம் அடிக்குதுன்னு பாருங்கள். இப்போ வைப்ரேஷன் வருது, சவுண்டுமே வரும். ஓகேங்களா? மேபி வைப்ரேஷன் வந்துட்டு நம்ம ஹேண்டில் கட்டியிருக்கோம் அப்படிங்கும்போது அது வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால வைப்ரேஷன் வருது. அதுன்னு இதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அலாரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் அலாரம் செட் பண்ணிக்கலாம், நாமளே ஓனாக செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் வாட்ச்சு, அதுக்கடுத்து சைக்கிள் ட்ராக்கிங் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கிளாக்கு, நம்ம ஒவ்வொரு ஊரில் எந்த டைம் ஓடுது அப்படின்லாம் இங்கே வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஃபைண்ட் மை டிவைஸ் கொடுத்தோம்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபோன் எங்கே இருந்தாலும் ஃபோனுக்கு அலாரம் அடிக்கும். அது வந்துட்டு இப்போ பண்ணேன் அப்படின்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதில் மெயினாக ஒரு ஆப்ஷன் நான் பார்த்தது கால்குலேட்டருங்க. ஸோ எங்கேயாச்சும் ஏதாச்சும் கணக்கு பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஈஸியாக கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 300 கொடுத்துட்டு ஒரு 355 எக்ஸ்ட்ரா போடுறேன். அதில் எவ்வளோ டோட்டல் வருது அப்படின்லாம் வந்துட்டு இங்கே காமிக்கும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ 555 அப்படின்ற மாதிரி வேல்யூ வந்திருக்கு. இதுலேயே நமக்கு கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே கேம்ஸ் விளாண்டுக்கலாம். இது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த நம்பரெல்லாம் ஒன்று சேர்க்கணும். பார்த்திங்கன்னா 8 8 16 இருக்கா, 16 16 32 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கணக்கு போடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்வைப் பண்ணும்போது அது வந்துட்டு கணக்கு ஆட் ஆகும். ஸோ கவுண்ட் எப்போ அதிகமாகுமோ அதை பொறுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு அதனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சு கீழே ஸ்கோர் அப்படின்றதும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 1108 ஹையஸ்ட்டு ஸ்கோர் வச்சுருக்கேன். அதை வந்துட்டு என்னால் இப்போ வரைக்குமே பீட் பண்ண முடியலை. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து செட்டிங்ஸில் டிஸ்பிளே இருக்குது. பிரைட்னஸ் எவ்வளோ இருக்குதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் பீக் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு, நல்லாவும் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஸ்லீப்பை எவ்வளோ நேரத்தில் தூங்கணும், அதாவது வாட்ச் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரத்தில் ஆஃப் ஆகணும் அப்படின்றது இங்கேயே செட் பண்ணிக்கலாம். வாட்ச் ஃபேஸஸ் அப்படின்றதும் இங்கேயே நான் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வைப்ரேட் அண்ட் ரிங்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு நமக்கு எந்த மாதிரி வைப்ரேஷன் வரணுமா, அதன் சவுண்டு வரணுமா, இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டூ நாட் டிஸ்டர்ப் போர்டும் கொடுத்துருக்காங்க. லோ பவர் மோடு, ஃபோனு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. மீடியா வந்துட்டு இதில் ப்ளே ஆகணுமா இதெல்லாமே நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து சிஸ்டம்னு இருக்கும். இதில் வந்துட்டு நமக்கு அந்த மெயின் மெனு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அபவுட்டில் நமக்கு வேர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஆப் டவுன்லோட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இதில் நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்றது ரைஸ் டு வேக். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்துட்டு ரைஸ் பண்ணுறேன், ஆன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு அதை திருப்பிட்டேன் கையை அப்படிங்கும்போது ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றது பெட்டராக இருக்கும். இது வந்துட்டு பவர் சேவிங்காகவும், ஸோ வாட்ச் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆனில் இருக்குது அப்படின்னாலுமே அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு யூஸ் ஆகும். இதை நான் வந்துட்டு செட்டிங்ஸ்லேயே மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ரிஸ்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா நம்ம வந்துட்டு இப்படி திருப்பும்போது ஆஃப் ஆகாது, ஆன் ஆகாது. பட் இதை வந்துட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு ஆஃப் ஆயிரும், ஆன் ஆகிக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி. ஸோ இதில் எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோ ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். அதே இதை யூஸ் பண்ணுறக்கும் நல்லா இருக்குது. ஸோ ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்கணும்னா லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை அகைன் மீட் பண்ணுறேன். Until then, bye from Creators Navigation. Tata, bye bye. Take care. Bye.